தொடர்ச்சியாக இயங்க வேண்டும். இயக்க பணிகளில் தம்மை நாம் முன்னெடுத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் தலைவர் கருத்தியை திறமையில் கொண்டு நாம் கீழ்களில் இருக்கிறவர்கிட்ட போய் பேசணும். இந்த பொழிப்போர் தியாகத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்து ஒடுக்கப்பட்ட மக்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் நடராசன் முதல்ல உயிர் வைத்தவர். அதன் பிறகு வீணாம்பாள் சிவராஜ் அம்மா தான் வந்து அந்த பெண்களோடு திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. இப்ப நாம நினைச்சு பார்க்க முடியல. 1938 73 பெண்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வீதிக்கு வந்து சிறைப்பட்டார்கள் என்பதெல்லாம் வந்து மிகப்பெரிய வரலாறு. அந்த அம்மா தான் வந்து இந்த நிகழ்ச்சி அந்த போராட்டத்தை ஒருங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கு இடையிலே சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு வீணாம்பாள் அம்மா வந்து சில நேரங்களில் பின்வாங்கிய போது வெள்ளை அரசாங்கமும் ராஜாஜி போன்ற அரசாங்கம் அறிக்கை வந்து அவங்களுக்கு ஒரு அறிக்கை தராங்க. வீணாம்பாள் சிவராஜ் இந்திய எதிர்ப்பு போய் பின்வாங்கியது விளைவில் இந்திய எதிர்ப்பு போராட்டமே பின்வாங்கியது என்று வெள்ளை அரசாங்கம் அறிக்கை கொடுக்கிறார். அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய தலைமைத்துவத்தை 100 ஆண்டுகளுக்கு முன்பே நிறுவிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து அதனுடைய நீட்சி தான் தலைவர் ஏற்றி தலைவர் அவர்கள் இந்து பேரவை நீக்குவோம் தமிழ் பேரவை சூக்குவோம்னு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அறிவித்தாங்க. நமக்கு தெரிஞ்ச அண்ணன் கவியரசு அவர் பெயர் பாலகந்தாயர் தன்னுடைய பெயரை கவியரசு என்று மாற்றிக்கொண்டார். அண்ணன் தனிகாசு அவர் திருமாதாசன் என்று தன்னுடைய பெயர் தமிழ் பெயராக மாற்றினார். எல்லாமே அந்த காலத்துடைய நீட்சி தான். தலைவர் வந்து அந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் சனாதனத்திற்கு எதிராகவும் ஒடுக்க மக்களுக்கு எதிராகவும் எங்கெல்லாம் தமிழ் மக்கள் பாதி தமிழ் தேசியை பற்றி என்னவோ பேசியிருக்கிறார்கள். பெரியாரை பற்றி பேசுகிறார்கள். பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் என்று பேசுகிறார்கள். நேற்று ஒரு பேச்சில் பெரியார் வெர்சஸ் அம்பேத்கர் என்று சீமா எல்லாம் துணை தெரியப்பட வேண்டும். இவர் எல்லாம் வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு தலைவர் ஏற்றுக்கப்படக்கூடிய கரம் வலுப்பட வேண்டும். எனவே தயவு செய்து காந்தி போன்ற நாம் இருக்கிற தோழர்கள் ஒன்றிணைந்து களமாடுவோம். நான் ஏதோ தவறு செய்கிறேன், நான் ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கும், இது தவறு இருந்தால் தயவு செய்து முன்னணி பொறுப்பாளர்கள் முன்னே வந்து தப்பு செய்கிறேன், இந்த மாதிரி ஒருங்கிணை தவறு அப்படின்னு சுட்டிக்காட்டுங்கள், என்னை வழிநடத்துங்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த கட்டமாக உடல் நலிவுற்ற நிலையிலும் நம்ம கூப்பிட்ட உடனே ஐயா பாசறை ஐயா வந்திருக்கிறாங்க. பாசறை செல்வராஜ் அவர்கள் மொழிப்போர் நினைவு கூர்ந்து நம் மத்தியில் உரையாற்ற அழைக்கிறேன்.